ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை பாதி பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் அடுத்த நாள் காலையிலேயே ஒரே தடியாக ரிப்ளை பண்ணுறேன். நான் லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 4. லூஃபஸ், நான் உன்னை எதுக்காக இங்கே வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, தெரியாது அப்படின்னு அவ சொல்கிறா. ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் அப்புறமா டீமன் ஸ்னேக் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்கவோ, தெரியும் மயிலாட், ஆனால் இது உங்ககிட்ட சொல்கிற லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சா அப்படின்னு சொல்லவோ, முட்டாள், இன்ஃபர்மேஷனை சொல்ல வேண்டியது தானே உன்னோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டவோ, இது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய லெவலுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சா மயிலாட் அப்படின்னு அவ சொல்கிறா. காரன் வில்லேஜ் எதுக்காக எனக்கு இம்பார்ட்டன்ட் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கவும், உங்களோட எக்ஸ்பெரிமெண்டலுக்காகவும் அப்புறம் அங்கே இருக்கிற மனுஷங்களை உங்க பொம்மைகளா நீங்க மாத்துறதுக்காக தானே அப்படின்னு அவ சொல்லவோ, இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், இது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ, மயிலாட் நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, நான் தான் முட்டாள் அப்படின்னு அவ சொல்றா. அந்த காரன் வில்லேஜ்ல இருக்கிற இன்ஃபீரியா போர்ஷன்ஸ் ரெடி பண்றான் எனக்காகன்னு சொல்லவும், ஆமா மயிலாடு என்கிட்ட கொடுத்தா நான் உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்குறா. மனுஷங்க நார்மலா கிரியேட் பண்றது ப்ளூ கலர்ல இருக்கும், நம்ம நாஸ்டிக்ல மேஜிக் எல்லாம் வச்சு கிரியேட் பண்றது ரெட் கலர்ல இருக்கும். ஆனா மேஜிக் எதுவுமே இல்லாம அதுக்கு ஈக்குவலான ஒரு ஹீலிங் பொஷனை தான் நான் அவனை செய்ய சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் லார்ட் ஐன்ஸ்க்கு அந்த காரன் வில்லேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்றா. இது இவ்வளோ முக்கியம்னா நீங்க எதுக்காக அந்த அட்வென்ச்சரர் பொண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லோஃபஸ் கேட்கவும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிக்கிறான். எந்த பொண்ணுக்கு லார்ட் ஐன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ கேட்கவும், நாப்ரா தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அட்வென்ச்சரர் கில்ட்ல வச்சு இது நடந்துச்சு அப்படின்னு நாப்ரா சொல்றா. ஹஹஹா, இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவளோட பாட்டில் உடஞ்சதுக்கு பதிலாக தானே நீங்க அவளுக்கு அதை கொடுத்தீங்க மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு நாப்ரா கேட்கவும், இதுக்கு முன்னாடி அவ பார்க்காத ஒரு ஹீலிங் பர்சன் அவ கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆபியஸா அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி லோஃபா சொல்றா. அதுதான் என்னோட பிளானோ, அவ இன்ஃபீரியா கிட்ட போனா இன்ஃபீரியா நம்மள தேடி வந்தா அப்படின்னு சொல்லவோ, இப்போ உங்க பிளான் எனக்கு புரியுது மயிலாட், நீங்க ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த இன்ஃபீரியாவை கொண்டு அவனை அடிமையா மாத்துறதை விட அவன் எனக்கு இந்த வழியில தான் யூஸ்ஃபுல்லா இருப்பான். அவனுக்கு ஃபேவரட்டான அவனோட பாட்டி லீசா அப்புறம் அவனோட லவர் ஹென்ரி இவங்களையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகேன்னு கிளம்புறா. வெளியே போனதுக்கு அப்புறமா லார்டைன்ஸ் ஒரு ஜீனியஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் அப்புறமா அந்த டீமன் ஸ்னேக்கை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஆரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது அந்த லெவலுக்கு ஒர்த்தான அனிமல் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. ஹாம்ஸ்கே லெவலுக்கு இருந்தா கூட அது நமக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட பெட் அனிமல்ஸ் வேணா நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவோம். அது போர் அடிக்கும், நம்ம லோஃபேக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு போறோம். அதுங்களை நம்ம கொல்லணுமா மயிலாட் அப்படின்னு அவ கேட்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுங்க கிட்ட போய் பேசி பார்ப்போம். நம்ம ஹீரோ சொல்லுவோம், நீங்க ரொம்ப இறக்க குணம் படைச்சவர் அப்படின்னு அவ சொல்றா. நான் ஒரு விஷயத்தை உயிரோட விடணும்னா கூட அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் விடுவேன். ஹாம்ஸ்கி லெவலுக்கு இவங்களும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இவங்களையும் நம்ம நாஸ்டிக்ல கொண்டு போய் வச்சுக்கிடலாம். என்னோட டெத் நைட் அப்புறமா ஹாம்ஸ்கேவோட லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வருவோம். என்னாச்சு மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஒன்றும் இல்லை, நான் சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமா இவ என்ன ரொம்பவும் ஒல்லியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறான். மயிலாடு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நீ டயத்துக்கு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கவும், டயத்துக்கு தான் சாப்பிட்றேன் மயிலாடு அப்படின்னு அவ சொல்றா. நீ ரொம்பவும் குட்டியா இருக்கேன்னு கேட்கவும், எனக்கு ஜஸ்ட் 70 வயசு தானே ஆகுது மயிலாடு, நான் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு அவ சொல்றா. இவ எல்ஃப் அப்படிங்கிறதுனால 1000 வருஷம் வாழ்வா, இவளுக்கு ஜஸ்ட் கிட்டத்தட்ட 7 வயசு மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, உனக்கு ஏதாச்சும் லவ் அஃபேர் இருக்கான்னு கேட்கலாம். எனக்கு உங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்ப வெக்கப்படுறா. எல்ஃப் கூட்டம் ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இவளை கொண்டு போய் விட்டா அவளுக்கு அங்கே ஒரு ஜோடி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, நம்ம 2 பேரும் எல்ஃப் கூட்டம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்கே போவோம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அவளை டேட்டிங் கூப்பிடுறான். அவ தப்பா நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முன்னாடி அனுப்பி வைக்கிறா. மனுஷங்க மாதிரியே வீடு கட்ட ட்ரை பண்றேன்னு சொல்லி தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல என்ன ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கேட்கவும், இது மேபி பாய்சனஸ் கேஸா கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி வா நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். சில ஓகர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு ஒருத்தன் போய் அடிக்க போகவும், என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கொன்றுதான். ஹே ஸ்கெலிட்டன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்கவும், உங்க பாஸை நான் மீட் பண்ணணும், அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கே உங்க மேல பட்டா அழுக்காயிரும், நீங்க அதை கொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா வந்து சொல்றா. இப்போ அவங்க 2 பேருமே உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப அந்த இடமே திடீர்னு நடுங்க ஆரம்பிக்குது. பார்த்தா ட்ரோல்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓ நீங்க எல்லாம் ட்ரோல்ஸ் தானா, நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். உங்களை ஜெயிண்ட்னு சொல்றது தப்பு இல்ல. ஹே அப்புறம் உன்னோட பேர் என்ன, மறைஞ்சிருக்கிய ஒன்னதான் சொல்றேன், நீ மறைஞ்சிருக்கிறதெல்லாம் ஏன் முன்னாடி வேஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பார்த்தா அந்த டீமன் ஸ்னேக் அங்க வருது. ஹே ஸ்கெலிட்டன் எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் கேட்கவும், என்ன நீ ஸ்கெலிட்டன்னு கூப்பிட்டா சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லவும், நான் தான் ஜெயண்ட் ஆஃப் தி ஈஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய பேரை சொல்லிட்டு உன்னோட பேர் என்னன்னு கேட்கறான். என்னோட பேரு ஐன் சோல் கோன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ என்ன ஒரு கோலையா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் பெரிய பேரை வச்சிருந்தாதான் வீரன் நினைக்குதுங்க, அதுங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க ரொம்ப பவர்ஃபுல்னு தான் நான் நினைக்கிறேன், என்னோட பேரு ரிராரியோ ஸ்பென்யா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் சொல்லுது.
ஹே ஸ்கெலிட்டன் கோலா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அந்த பாம்பு மாதிரி நான் பதுங்கி போறவன் இல்ல, சீறி பாயிரவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓ அப்படியா, நம்ம 2 பேரும் அப்ப மோதி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டேய் வேணா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஸ்னேக் சொல்றான். பெரிய பேரை வச்சிருக்க முட்டாளான நீ வீரம் இல்லைங்கிறத நான் உனக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதையும் வா மோதி பாத்திரலாம், நீலாம் என்கிட்ட பேசவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோக்கு எதுவாகலன்னு கத்திக்கு தான் அதை ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களே அதை கொண்டு பாக்குது. ஓ இந்த ட்ரோல்ஸ் அதுவாகவே ஹீலிங் ஆகிக்கிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன அவ்வளோதான் அவன் பலமான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்மளால அவனை தனியாக தோக்கடிக்க முடியாது, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் சொல்லுது. கத்தி எதுவும் பண்ணலன்னு கையை வச்சு அடிச்சு பார்க்கறான். நம்ம ஹீரோக்கு எதுவாகல, இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை வழியில துடிக்க விடுறான். ஆரா அவனை எஸ்கேப் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆரா இன்விசிபிளா இருக்கிற அவனை பிடிக்கவும் அந்த ஸ்னேக் அப்படியே ஆறாவை சுத்தி கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஹே என் மூஞ்ச மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சங்க பிடிச்சு கொஞ்சம் அவ இருக்கிறா. உடனே அவனை ஆறாவை ரிலீஸ் பண்ணிருந்தான். அவனை கொஞ்சம் ஓரமா கூட்டிட்டு போன்னு சொல்லுவோம். ஆறா அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறா. அந்த ஃபாரஸ்ட்குள்ள சில ஓகர்ஸ் இருக்காங்க தெரியுமான்னு கேட்கவும், நாங்களே அவங்கள அட்டாக் பண்ணணும்னு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோல்ஸ் சொல்றாங்க. நான் உங்களை மீறிலாம் எதுவும் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் சொல்றான். அதுக்குள்ள அந்த ட்ரோல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும், போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் அவனை காயப்படுத்தி வழியில துடிக்க விட்டுட்டு, உனக்கு ஹீலிங் ஆனாலும் உனக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும், உனக்கு பாஸ் யாராச்சும் இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இவனை சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்றான். என்ன கோலன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக மத்தவங்கள கோல மாதிரி நீ கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்ட்ல நம்ம ஹீரோ எல்லாரையும் கொண்டுதான். நான் உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் சொல்லவும், நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ட்ரோல் வச்சிருந்த அந்த ஸ்வாட் எடுத்து பாக்குறான். அது ஒரு மேஜிக்கல் வெப்பன். உன் கூட வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அடியாளுங்க மாதிரி இருக்கிற ட்ரோல்ஸ் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அது என்னோட பிளானுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும், ஆனா நீ மட்டும் துரோகம் பண்றன்னு தெரிஞ்சது, கண்டிப்பா நான் உங்களுக்குலாம் துரோகமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இன்னும் நிறைய ஆளுங்களை சேர்த்துட்டு அந்த வில்லேஜ்க்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப நாஸ்ரேக்கு வந்துருதான். 2 ஆளுங்க அப்புறம் ஒரு சின்ன குழந்தையோ வருவா. இவங்களுக்கு இந்த மீல்ஸ் கரெக்டா இருக்குமான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க செலக்ட் பண்ற சாப்பாடா அவங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் மயிலாட். சின்ன குழந்தை வருதுங்கிறதுனால அதுக்கு தகுந்தபடியும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற மாதிரி லைட் வெயிட் ஃபுட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டமியர் சொல்லவும், சரி ஓகே அப்படியே பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன்ஸை எந்த இடத்துக்கா நீங்க வர வைக்க போறீங்க அப்படின்னு டமியர்ஸ் கேட்கவும், ஏன் அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கறான். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மயிலாட் அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இதுதான் லூஃபஸ் டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இங்க அந்த காரன் வில்லேஜ்ல ஏதோ ஆபத்துன்னு சொல்லி அபாயமணி எழுப்புறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வில்லன் அப்படிங்கிறதுனால அவன் கூட இருக்கிற ஆளுங்களுக்கு அவன் வில்லத்தனமாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிடணும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ கண்டிப்பாக வில்லத்தனம் பண்ணவும் மாட்டான். பட் இப்போதைக்கு அவன் செய்கிறத பார்க்க கொஞ்சம் வில்லத்தனமாக தெரியலாம். போக போக இருக்கிற எபிசோட்ஸில் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.